கோவை சிங்காநல்லூரில் தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனின் வயிற்றில் வேனானது ஏறி இறங்கியிருக்கிறது. ஓட்டுநரின் கவனக்குறைவால் இந்த விபத்து நடைபெற்றதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல் கிடைத்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். தற்போது அந்த சிறுவனுடைய உடல்நிலை தற்போது எப்படி இருக்கிறது? குறிப்பா அந்த ஓட்டுநர் மீது எதுவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள் கார்த்திக். வணக்கம். கோவை சிங்கநல்லூர் அடுத்த இருகூர் பகுதியில் கடந்த வியாழக்கிழமை மாலை சிறுவன் மீது வேன் ஏறி இறங்கிய சம்பவத்துல தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு நேற்றைய தினம் அறுவை சிகிச்சை முடிந்து தற்போது தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கு. இருகூர் பகுதியை சேர்ந்த சண்முகம் என்பவருக்கு 2 மகன்கள் இருக்காங்க. அதுல இளைய மகன் சிங்கநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில 1ஆம் வகுப்பு படித்து வருகிறாரு. கடந்த வியாழக்கிழமை இருவரும் பள்ளியை முடித்துக் கொண்டு இருகூர் சுங்கம் மைதானத்துல அவங்க இறங்க வேண்டிய பகுதி. அங்க அவங்க இறங்குறதுக்கு முன்பு ஒரு மகன் இறங்கிய பின்பு 2வது சிறுவன் இறங்குவதற்கு முன்னாடி ஓட்டுநர் கவனக்குறைவா வண்டியை இயக்கிறாரு. இயக்கும் போது சிறுவன் வாகனத்திலிருந்து இறங்கும் போது அங்க இருக்கக்கூடிய அந்த வாகனத்தின் சக்கரத்தில் சிக்கியதில் அவர் வயிற்றின் மீது இந்த வண்டியோட சக்கரம் ஏறி இறங்கிருச்சு. உடனே அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அந்த சிறுவனை மீட்டு அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்து சென்றிருக்காங்க. அழைத்து சென்றதுல அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கியதை அடுத்து தற்போது அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு. இது தொடர்பாக காட்டூர் போக்குவரத்து போலீசார் சிசிடிவி காட்சிகள் மற்றும் போன்ற ஆய்வை விசாரணை செய்து தற்போது ஓட்டுநரை பிடித்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. முதற்கட்ட தகவல்ல ஓட்டுநருடைய கவனக்குறைவால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்குன்னு தெரிய வந்திருக்கு. அதே சமயம் இந்த வேன் தனியாருடைய வேன் பள்ளிக்கு பெற்றோர்களா தனியார் வைத்து அனுப்பக்கூடிய வேனாக தெரிய வந்திருக்கு முதற்கட்ட விசாரணையில. மேலும் இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சிறுவனுக்கு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.